Hi and welcome. போன வீடியோ லெக்சரில் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி தான் பார்த்தோம். தென் டெரிவேட்டிவ் ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ் மார்க்கெட். இந்த வீடியோ லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸை பற்றி அகெயின் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி இதையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசி. ஸோ இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் லைக் இப்போ ப்ரீமியம் பே பண்ணுற அமௌண்ட் வந்து ஒவ்வொரு அதாவது நம்ம இந்த ப்ரீமியம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அஷ்யூர்டாக நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். தென் மணி பேக் பிளானை பொறுத்த வரைக்கும் சர்டன் பீரியட் நம்ம பே பண்ண அமௌண்ட்டை வந்து சர்டன் பீரியடில் லைக் 20 இயர் 30 இயர் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். தென் ஹோல் லைஃப் அஷூரன்ஸை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் பாலிசி மாதிரி. தென் யூனிட் லிங்க்டு பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டைமில் ரொம்ப பாப்புலரான பிளானாக இருந்துச்சு. பட் அது இதோட மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சில நேரங்களில் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகுறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை அதுலேயே எல்ஐசி மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் பார்க்குறது இல்லை. ஆக்சுவலாக வந்து இது ஒரிஜினலாக இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ரிஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து ஒரு மணியை வந்து நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸு. இன்கேஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும், இன்கேஸ் ஒரு பர்சனோட லாஸை வந்து ஈடு கட்டுறதுக்கு பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, ஏர்னர் ஆஃப் த ஃபேமிலி வந்து இல்லை அப்படின்னா சப்போஸ் அதை வந்து ஈடு கட்டுறதுக்கு தான் இந்த பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் மெயினாக லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதில் யூனிட் லிங்க்டு பிளான் வந்து அதனால தான் அதோட பாப்புலாரிட்டி அந்த அளவுக்கு இல்லை. தென் டேர்ம் அஷூரன்ஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப பாப்புலராக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா வந்து இது ஒரு மோட்டார் இன்சூரன்ஸ் பிளான் மாதிரி தான். இதை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கூட கிடையாது. இதில் வந்து நம்ம ரொம்ப லோ ப்ரீமியம் தான் பே பண்ணுவோம். இதில் வந்து ரிட்டர்ன் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டு வந்து லைக் 100 500 இயற்கையாக அவ்வளோதான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப லோவஸ்ட்டு ப்ரீமியம் ரேட். பட் ரிட்டர்ன் இல்லைனாலும் இதில் வந்து நமக்கு கிடைக்கிற இந்த பெனிஃபிட் இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட், இன்கேஸ் ஆஃப் சடன் டெத், அதுக்கு வந்து அவங்க வந்து 1 crore வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. தென் வந்து இம்மிடியட் ஆன்விட்டி பொறுத்த வரைக்கும் லைக் 1 year 2 year அந்த மாதிரி வந்து இம்மிடியேட்டாக பிளான் முடிஞ்ச உடனே மணி பேக் கொடுக்குறது. தென் டிஃபர்ட் ஆன்விட்டி லைக் 3 year ஆஃப்டர் 4 year ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், செப்பரேட் பாலிசிஸ். இந்த ரைடர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பாலிசி இருக்கும். லைக் அந்த மெயின் பாலிசிஸில் ஆட்-ஆன்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. லைக் என்ன சொல்கிறதுன்னா எனக்கு இந்த டிசீஸ்க்கு வந்து மெடிக்கல் சப்போஸ் வேணும் அப்படின்னா மெடிக்கல் கவரேஜ் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸோட சேர்த்து ஆக்சிடெண்ட் பாலிசிஸ் சேர்க்கணும் அப்படின்னா அதை சேர்த்துக்கிறது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரைடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே இருக்கிற பிளானோட இன்னொரு ஒரு அடிஷ்னல் பிளானை ஆட் பண்ணுறது பேர் வந்து ரைடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்க போகிறது இதுதான் வந்து கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போயும் நிறைய பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் டு டூ இன்வெஸ்ட்மெண்ட் இன் திஸ். நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. லைக் ரெசிடென்ஷியல் ஹவுஸ், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, அர்பன் அண்ட் செமி அர்பன் லேண்ட், அக்ரிகல்ச்சரல் ஃபார்மிங், ஹாலிடே ரிசார்ட்ஸ், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பீப்புள் வில் இன்வெஸ்ட் இன் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர்ற ரெண்டல் வச்சு லைக் மந்த்லி இதில் வந்து ஒரு ரெண்டல் கிடைக்கிற அந்த ரெண்டல் பெனிஃபிட்டை யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா வந்து மந்த்லி இன்கம் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ஃபிக்ஸடாக வந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் த கீ
அபவுட் திஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். பட் ட்ராபேக் என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லைக் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லிக்விடிட்டி அந்த அளவுக்கு சீக்கிரமாக எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து ஒரு 10 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ ஒரு லைக் 1 வீக்குக்குள்ளே உங்களால் வந்து இதை கேஷ் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் டு லிக்விடிட்டி, தட் மார்க்கெட்டபிலிட்டி அண்டு கன்வெர்ட்டபிலிட்டியோட அந்த டியூரேஷன் வந்து ரொம்ப கூட இருக்கும். அந்த கேபிட்டல் அசட்டாக இருந்து லிக்விட் அசட்டாக மாற்றுறதுக்கு, கேஷாக மாற்றுறதுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 3 months வரைக்கும் இல்லை 6 months, சில நேரங்களில் சில பேருக்கு வந்து 1 year வரைக்கும் கூட ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டோட ஒரு லிமிட்டேஷன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாய்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எதெல்லாம் வச்சு நம்ம வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு தேவை அப்படின்றத பற்றி நம்ம படிக்க போகிறது தான், டிஸ்கஸ் பண்ண போகிறது தான் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாய்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். தேங்க்யூ, பாய்.